சொல்லுங்கள் சார். இந்த அம்மா தான் இல்லைங்க, என்ன இவங்க யார்? அவங்க அன்னபூர்ணி அம்மான்னு அந்த அம்மா பேர். இவருடைய சீடர், ஜஸ்ட் கேம் ஜாயின். இவருடைய சீடர். ஓகே. அந்த அம்மா எல்லாம் சொல்லும், குறியெல்லாம் சொல்லும். அந்த அம்மா எல்லாரும் தெய்வமாக நினச்சாங்க. அது ஒரு நாள் வந்து உடம்பு சரியாமல் செத்து போச்சு. அங்கே சமாதி பண்ணிட்டாங்க. அவ்வளோ அது இடம் இப்பவும் பௌர்ணமி இதெல்லாம் வந்து பூஜை பண்ணி. ஸோ ஷி கேம் ஹியர் பிகாஸ் ஷி ஹஸ் சம் பவர்ஸ். எதுவும் பவர் இருக்கும் வந்துருப்பாங்க. எனக்கு தெரியும், பேசணும், பார்க்கணும், சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வராது. ஒரு சோல் அவங்க கூட இருந்து பேசியிருக்கு சார் எல்லாம். ஆமாம், ரைட் ரைட். அந்த பிரம்ம ஜீவ சமாதி சொல்லிட்டாங்க. சமணாவில் போயிடுச்சு. நேச்சுரல் டெத்து, ஆனால் ஜீவ சமாதின்ட்டு அந்த அம்மாவை உள்ள உட்கார வச்சு. ஆமாம் சார், இப்படி தான் பண்ணிட்டாங்க. முன்னாடி எப்படி பண்ணுறது? இவர் இப்படி இருந்தார். இவர் இப்படி காரணமாக இவர் இப்படி உடம்பு முடியாமல் தான் சார். எல்லாம் அந்த ஏஜ் வந்து உடம்பு முடியாமல் வயசாச்சு சார். அண்ட் வாட் ஏஜ்? 30 வருஷம் இருந்தார். அவரை விட ஒரு 20 வருஷம் இருந்தார். எவ்வளோ வயசு போட்டிருக்கு சார், ஆப்ஷன். சரி சரி, ஓகே. இவர் இது யார் சார்? ரமணர் வந்து சின்ன பையன். இவரை பார்க்கும்போது ரமணருக்கு உள்ளே வரும்போது இவர் ரமணர் சின்ன பையன். இவர் கூப்பிட்டு ரமணருக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இவர் அவரே தான் நிறைய வச்சுருக்காங்க. இவங்க தான் உமாதேவி. அன்னை உமாதேவி. சொல்லிச்சு கண்டிப்பாக இருக்கும் சார். சமாதினால சிவனை பிரதிஷ் பண்ணிட்டாங்க. ஃபுல் பாடி கீழே. ஆமாம் சார், கீழே சமாதி ஃபுல் பாடி. மேலே வந்து லிங்கம் சிட்டிங். So when she died, they put a cinema, they put her a body, put it. உயிராக போடல. இல்லை முடிகிற நேரத்தில். சார் இந்த படம் தான் அந்த லேடி வச்சுருந்தாங்க ப்ரொஃபைல் பிக்சராக. யாருன்னு கேட்டேன். எனக்கு யாரும் தெரியாது. நேற்று கிளாஸில் சென்னை கிளாஸில் அந்த நன்றி சொன்ன போட்டாங்களா, அந்த மாதிரி படிச்சிருந்தேன். யார் கேட்டேன் மேடம், ஏன் மேடம் அப்பா படம் வச்சுக்கோங்க, ஏன் இந்த மாதிரி படிச்சுன்னு கேட்டேன். என்ன பண்ணாங்க கேட்டேன். அப்படி கடுப்பாயிட்டாங்க. லெஃப்ட். Now I remember. சார் லைன் எடுத்து வரலாம் சார். ஃப்ரீயாக இருக்குது சார். அதான் சார் சூப்பராக ஷூட் பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட சித்தர்களா? வாங்கலாம். திருவள்ளுவர். இவர் திருவள்ளுவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸ்ரீ சுகர் பிரம்மரிஷி. ஸ்ரீ குகை நமச்சிவாயர். ஸ்ரீ பட்டினத்தார். ஸ்ரீ காசியப்பர் மகர்ஷி. ஸ்ரீ அத்ரி மகர்ஷி. ஸ்ரீ பரத்வாஜர் மகர்ஷி. ஸ்ரீ வித்வாமிஷர் மகர்ஷி. ஸ்ரீ கௌதம மகர்ஷி. ஸ்ரீ ஜமத்கை மகர்ஷி. ஸ்ரீ வசிஷ்டர் மகர்ஷி. ஸ்ரீ சிரடி சாய்பாபா. ஸ்ரீ சேஷாரி சுவாமிகள். ஸ்ரீ அன்னை உமாதேவியர். ஸ்ரீ சக்தி சுவாமிகள். ஸ்ரீ ஆதிசங்கரர். ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார். ஸ்ரீ கடப்பை சச்சிதானந்த சுவாமிகள். ஸ்ரீ தெய்வ சிகாமணி தேசிகர். ஸ்ரீ சுவாமி நித்யானந்தர். தெய்வ சிகாமணி. ஆமாங்க சார். அந்த இல்லை சார், இவர் வந்து ஸ்ரீ சுவாமி நித்யானந்தர். ஸ்ரீ இடைக்காட்டர். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ஸ்ரீ அருணகிரிநாதர். ஸ்ரீ ரமண மகர்ஷி. ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீ யோகிராம் சூரத்குமார். ஸ்ரீ தன்வந்திரி மகர்ஷி. ஸ்ரீ போகர் சுவாமிகள். இங்கே இருக்கிறவங்க யாருமே எப்படி சொல்லுவாங்க? நம்ம கேட்பாங்களா, கேட்காம சொல்லுவாங்களா? அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்காமவே சொல்லுவாங்க. சரி, எல்லாரும் பார்ப்பாங்களா? எல்லாரும் பார்ப்பாங்க. கை இப்படி பின்னாடி கட்டிங்க எல்லாத்தையும் வரவங்க பார்ப்பாங்களா? எல்லாரும் பார்ப்பாங்க. ஐயோ, 1000 பேர் வரவங்க எப்படியா பார்ப்பாங்க? 1000 பேர்லாம் பார்க்க மாட்டாங்க சார். அருள்வாக்கு சொல்கிறது வந்து அவங்க குறிப்பிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. சரி சரி, 10 பேர் வராங்க. 10 பேர் சொல்ல மாட்டாங்க. 3 பேர் 5 பேர் அதிகமாக சொல்லுவாங்க. அது இன்னொரு 7 பேர் என்ன பண்ணுவாங்க? அடுத்த மறுநாள் வந்தால் சொல்லுவாங்க. அதிகமாக சொல்ல கேட்குறேன்னா
இப்போ நாங்கள் வந்து நின்று கேட்கணுமா இல்லை அவங்கள பார்த்து கூப்பிட்டு பேசுவாங்களா? அந்த மாதிரி அவங்களே கூப்பிட்டு பேசுவாங்க. அதான் கேட்குறேன். அவங்களே தான் கூப்பிட்டு கேட்பாங்க. நீ நம்ம பேரிட்டு கூப்பிடுவாங்க. அவங்களே ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்போது அதை கரெக்டாக பேரிட்டு தான் கூப்பிடுவாங்க. ஒரே வார்த்தை பேர் என்னன்னு தெரியாது. அவங்க பேரிட்டே கூப்பிடுவாங்க. வாமா ஏமா பார்க்கணும். அப்படி நீங்கள் நிறைய பார்த்துக்கிறீங்க? நான் வச்சு இங்கே தானே என்ன நடக்குதுன்னு உதாரணமாக என்ன சொல்லுவாங்க? இன்னும் அடுத்தாப்புல சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. முன்னாடி என்ன முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேட்குறவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு அதெல்லாம் வேலை செய்கிற போகணும்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இது நல்லது நடக்குது அப்படின்றது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. 2004 தான் இருந்தாங்க. டவுனுக்குள்ளே இருந்தாங்க ஆரம்பத்தில். டவுனில்? ஆமாம், பஜார் உள்ள இருந்தாங்க வீடு. ஆசிரமத்துக்கு அவங்க வந்த பிறகு அந்த ஆசிரமம் டெவலப் பண்ணாங்க. அங்கே கூடி பார்த்தாங்களா? அங்கே கூடி சொல்லியிருந்தாங்க. வீட்லேயும் கூட சொல்லியிருந்தாங்க. என்ன சாமி கூடி பார்த்தவங்க? ஆமாம், இங்கே பொத்தான 100 கூட ஆள் வருவாங்க. அதிகமாகிடுச்சு. வந்து தான் அதிகமாக வந்துட்டான். அந்த மாதிரி ரொம்ப பேர் கூலி பார்க்குறாங்க. இல்லை, குறி பார்த்து காசு வாங்க மாட்டாங்க அவங்க. ஃபோன் கேள்வி. சென்னை பீச்சில் போன கூலி பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை நான் சொல்கிறது கரெக்டு தான். சென்னை பீச்சில் கூலி பார்க்க மாட்டாங்க. வாங்க சார், இவங்க வந்து பைசாலாம் வாங்க மாட்டாங்க சார். சாமி இதை ஒப்படைச்சிடுவாங்க. அந்த இது மட்டும்தான் அங்கே தான் நம்ம கொடுப்பாங்க சார். அந்த பீச்சில் பொம்பளை என்ன சார் பண்ணோம்? புள்ள கட்டி அது சாப்பிட்றா சாம்பார் இருக்கணும்ல. நீங்கள் கல்யாணம் பண்ணுவாங்களா? அவங்க வைப்பு அவங்க ஹஸ்பண்டு தான் நிர்வாகம் பண்ணுறது. வக்கீல் ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டு தான். அவரும் இருக்காரு. அவர் இறந்துட்டாங்க. இப்போ தான் 2 வருஷம் ஆகுது. அவர் சமாளிக்காங்க. அவர் சம்பாதி பாண்டிச்சேரியில் அவங்க பொண்ணு வீட்டிலே போயிருந்துட்டார். இருந்தாரு கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், நல்லா கிடையாது. 2 பொண்ணு மட்டும்தான் அந்த மாதிரி. சென்னையில் ஒன்று இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது. பாண்டிச்சேரியில் அணியம் பண்ணிட்டாங்க அவரு. அதான் கேட்டேன். அவர் அட்வொகேட் தான். அவர் தான் அந்த ஆசிரமம் நிர்வாகம் பண்ணியிருந்தது. அவங்க ஒய்ஃபு தான் அந்த அம்மா. ஆனால் அந்த சமாதி பார்த்துருக்கீங்களா? யாரு சேஷாத்ரி சாமி எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா 2000 ரொம்ப வருஷம் அதெல்லாம் நம்மளாம் பிறந்தே மாட்டோம். அதான் அவர் பிறகு இவர் வந்தாங்க. ஆசிரமம் பண்ணி ஆரம்பிச்சது இவர் வைக்கல. என்ன கேட்டாங்க? சேஷாத்ரி இருக்கும்போது நம்ம வந்தாங்களா? பிறகு தான் வந்தாங்க. ஆமாம் ஆமாம். ஓ, அவர் போன பற்றி இவர் ஆசிரமம் கட்டி நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒய்ஃப்னால இங்க இடம் கொடுத்துருப்பாரு. ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டு தான் ஆசிரம நிர்வாகி, அதனால இவங்க கொடுத்தாங்க. சரி, ஓகே, வாங்க. 5 பேரும் ஆள் கூட இருக்கு. சமையல் பண்ணுறீங்க. கூட்டுருக்காங்க. கூட்டம் 5 பேர் சொன்னாங்க. அவர் எப்பயுமே அந்த மாதிரி தான் கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் கேட்கறது. நாங்கள் 5 பேர் தான். நாங்கள் 5 பேர் தான். கோட்டையாக கூட எல்லாத்துக்கும் கொடுப்பேன். சமையல் கொடுப்பேன், சமையல் பழகம் கொடுப்பேன். நான் நீ சமையல் பண்ணிட்டேனே, நான் வாங்கினேன். ஓகேவா? சரி, ஓகே, ரைட், பார்ப்போம். We are now in a place called Sheshadri Swamigal Ashram. Apparently he was a guru for Ramana Maharishi. He was his guru. Today, so they made this place, and this lady she passed. They have made a cemetery for her. Put a sweet sitting on there, and the cow and this is picture. She's a soul is here. She was a clay one. She was 1, 2, 3, 4, 5, 6, 8 soul is there. You can connect to the soul. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வெளியே வராமல் 100, 200, 300, 400, 100,000, 2,000 souls men and ladies எல்லாம் வந்து ஃபைண்டிங் a way to see God. So everybody think இவங்களும் கடவுள் பார்க்க முடியும். எல்லாம் ஒரு ப்ராப்ளம் போட்டு because the whole world people are going to so much difficulty, emotions, எல்லாம் there's no way. They don't know how to go out. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க சொன்னாங்க, இவங்க எழுதுனாங்க, இவங்க மூலியமாக அவங்களே பெரிய மகான் அதெல்லாம் அவங்க நினச்சிருக்காங்க. இந்த நாட்டில் கூட நல்லா உட்காந்துட்டு ஒன்று அப்படியே உட்காந்துட்டு ஒரு வேலை ஒரு வாட்ஸ்அப்பில் கூட கடவுள் நினைப்பாங்க. ஆனால் அது சில டெக்னிக்ஸ் இருக்குது, சாப்பிடாம இருக்கிற டெக்னிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிபேட்டில் போனாக்கா அவன் ஐஸில் உட்காந்துருப்பான், ஒன்றும் இல்லாமல் சாப்பிடாம உட்காந்துருப்பான், 1 வருஷம் உட்காந்துருப்பான், சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் சில டெக்னிக்ஸ் இருக்குது.
இதெல்லாம் போன ஜென்மத்துக்கு வரும். சில சில சோல்ஸ் வந்து அவங்க கைட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து லாட்ஸ் ஆஃப் சோல்ஸ் 1000, 2000, 200, 200, 400, 500, 600, 200 souls are hoping to find the way to light. In fact, அந்த அவரும் இருக்காரு, இவங்களும் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. They don't know how to go. கடவுள் பற்றி பேசலாம் மேடம். நினைப்பாங்க டக்குன்னு லைட்டாக மாறிடுவேன், நான் போயிடுவேன். எல்லாம் அவங்களுக்கு தோக்கம் இல்லை. பல பேர் அவங்க போனால் கூட மற்றவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க, போவாத அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி வந்து ஒரு குரூப்பு. இது வந்து பிராமண குரூப்புன்னு சொல்லுவாங்க. வேறு லோ பீப்புள் ஆர் நாட் கம்மிங் ஃப்ரம் சரி. நெக்ஸ்ட் டைம் லெட்ஸ் மூவ் them out and then after we go. Divine faith for all the souls. All the souls here, souls of divine fire. All the souls here, the pure divine. All the souls here, souls of divine fire. All the souls here, the pure divine. அதாவது சண்டே கிளாஸில் வந்து லேடி வந்தாங்க. அவங்க 2 நாள் கிளாஸ் ஃபுல்லாக இருந்தாங்க. ஃபுல்லாக வந்துட்டு கேம்பி சே தேங்க்யூ டு மீ கோச் சொல்லும் போது ஒரு ஃபோன் எடுத்து இன்னும் கேட்டாங்க. ஒரு படம் வந்துச்சு. இவர் யார் இருக்காங்க சண்டே யார் இவர் இன்னும் பேர் சொன்னாங்க. சரி ஒன்றும் இல்லை ஏன்னா எனக்கு கேட்டிங்க மேடம் டோன்ட் டூ திஸ். ஸோ ஏன் டோன்ட் டூனா யூ டூ சம் நைஸ் பிக்சர். ஒரு மதத்து, ஒரு பூமி, ஒரு மலை, காற்று, அந்த படத்தை போடுங்க. அதுதான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குது. ஒரு மனுஷன் படத்தை என்ன பண்ணி போடுங்க. He also have to go to God. He will have to be responsible for God. And like how we all responsible for being here, we should be responsible for God. First of all, we thank our father and mother for all giving to us. Don't put them. So அந்த படமே ஏதாச்சு பார்த்தா நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ ஜஸ்ட் சோ மெனி திங்ஸ் தான் ரொம்ப இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பிலீஃப் சிஸ்டம். சரி இப்போ அந்த கேர்ளுக்கு படம் பிடிச்சி ரொம்ப கும்பிடு. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க. இஃப் சம்திங் ஹேப்பன் டு ஷிட் கம் ஹியர். ஸோ கம்மி ஜாயின் அவங்க ஜாயின் பண்ணி உட்காந்துருவாங்க. இதுதான் இருக்கும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் நம்ம விடணும். யூ மஸ்ட் வந்து ஆல் ஒன் காட் ஒன் அந்த மாதிரி பார்க்க போகிறாங்க. இந்த மோமெண்ட் வித் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கெட் ப்ரிப்பேர். ஸோ டூ குட். சும்மா கண்ணை மூடி உட்காந்து வருமா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் மேடம். ஸோ கோ அண்ட் டூ ஃபைண்ட் த குட் காஸ் தெரியுங்க. எனக்கு வயிற்றுலி சாப்பாடுதாங்க. அதே சாப்பாடு போட்டால் வயிற்றுல வரவே வராங்க. யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க நீ தின்னாதா நம்மளுக்காக கேட்காது. அவங்க ஆத்மா நீ மனுஷன் கேட்காது. இன்னும் ஸோ அந்த மாதிரி நம்ம யாரும் காமிக்கும் போது பண்ணணும். ஸோ இட்ஸ் நோ சோல்ஸ் அண்ட் இட் இஸ் டேக் பர்த் இல்லை. சில பேர் இவர் வாக்க தெய்வம் மட்டும் சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன ரீசன்னா நாங்களாம் அப்படி தான் சார் வந்தோம். அப்படின்னா சரி நல்ல பவர் இருக்குது, இவங்க நல்லவங்க, இவங்களெல்லாம் நல்ல விஷயம். சார் நீங்கள் ப்ரோக்ராம் படிங்க. ஒரு முஸ்லீம் வருவாங்க, ஒரு கிறிஸ்தவங்க வருவாங்க. அது வர மாட்டாங்க. அவங்க அவர் வச்சுருப்பாரு. ஐ டோன்ட் ஐ ப்ரே டு ஒன் காட், ஐ ப்ரே டு ஜீசஸ் கிரைஸ்ட். இவன் இருக்கான். And everything other than their belief is all devils. அவங்க பக்கம் போட்டுச்சுன்னா அவங்களால வெளியே வர முடியும். இப்போ நான் ஹீலிங்கே பண்ணுறேன் சொல்கிறேன். ஓன் ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் ஹீல், நோபடி கேன் ஹீல். ஸோ அவங்க கரெக்டாக சொல்லி போகிறேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோக்ராம் பண்ணி இந்த மாதிரி போகிறேன். எனிதிங் எக்ஸப்ட் திஸ் கை சாத்தான் நம்ம உங்கள் ஊரில் சொல்லுவாங்க. சாத்தான் கூப்பிடுறாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தாட் நம்மளும் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் மேடம். ஒரு காளி கும்பிடுறோம், நாகதம் கட்டிட்டு கத்தியை பிடிச்சிக்கிது. நம்மளும் அந்த மாதிரி தான் நம்மளும் அந்த மாதிரி தான் ஆகணும் மேடம். நம்மளும் அந்த மாதிரி தான் போச்சு. எல்லாமே இல்லை, சரி குரூப் அந்த மாதிரி போகிறாங்க. அவங்க கீழே யாரும் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு எதுக்கு அந்த கத்தி வருவாங்க, சண்டை கத்தி வருவாங்க. ஒரு பொறுமை, ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதுக்கப்புறம் சண்டை கத்தி போட்டு கத்துறது அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு அதான் செய்வாங்க. அவங்களே கொண்டு வந்து இந்த மன்னிக்கலாம் சொன்னாங்க. அவங்க மாறி வருவாங்க. சரியா? எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் தான், சித்தி பாபாவும் அவர் ஒரு ஒரு
சித்தரா உட்காந்து போட்டாச்சு ஏன் மேடம் ஸோ மோ பீப்புள் கேன் கம் இன்னும் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா உங்கள் இதையும் போட்டுருவாங்க மோ பீப்புள் கேன் கம் என்ஜாய் வெளியே வச்சுருக்காங்க ஸோ பீப்புள் கம் அங்கே அவர் படம் படம் ரெண்டு 10 பேர் வச்சுருக்கேன் மோ பீப்புள் கம் மேடம் ஓகே அவங்க சேர்த்து அவங்க செய்கிறாங்க ஓகே மேடம்